விண்டேஜ் ஒரு ஸ்ப்ளெண்டர் 2001 மாடல் இன்னைக்கு இருக்க ட்ரெண்டிங்ல இந்த வண்டி ரெடி பண்ணிருக்காங்க. எதனால நான் வந்து இந்த வண்டி ரெடி பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு பழைய வண்டியில கிடைக்கிற ஃபீல் வந்து புது வண்டியில கிடைக்கல. கண்டிப்பா அந்த 55 to 60 புது வண்டியே வாங்கிருக்கலாமே. புது வண்டி வாங்கினா புது வண்டியில இருக்கிற ஃபீல் நமக்கு இதுலதான் கிடைக்குது. சந்தோஷம். நெட் விடாம அனைத்தும் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. யமகாவும் ஸ்ப்ளெண்டரையும் விடவே மாட்டேன். இன்னைக்கும் அர்ஜினாலிட்டி கெடுக்காம மைன்யூட்டா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. ஹெட்லைட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ணா வந்து எல்இடி போட்டுருக்காரு. ஸோ பவர் வேற லெவல் இருக்கு. ஆக்சுவலா 2 இண்டிகேட்டரும் இருக்கு, உள்ள ஃபிளாஷர் இருக்கு. ஃப்ரண்ட் வியூ உண்மையாவே சூப்பரா இருக்கு. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஹார்ன் எல்லாம் பாத்தீங்கன்னா கார்ல எல்லாம் பார்த்திருக்கேன், வண்டியில ஃபிக்ஸ் பண்ணி நான் பெருசா பார்த்ததே கிடையாது. ஒரிஜினாலிட்டி எதுவுமே பண்ணல. ஒரிஜினல் கம்பெனில இருந்து வந்து சைலன்சருங்க ஒரு பீட் ஃபீல் ஆகுது. பாத்தீங்களா, இந்த மாதிரி பீட் ரொம்ப பிடிக்கும். நம்ம சீரியல்ல இருந்து பீட் ஒரு அலாய் வரும். Hi guys, welcome back to our channel. நான் தான் உங்க சந்துரு. ஸோ நம்ம கையில பாத்தீங்கன்னா புதுசா ஸ்ப்ளெண்டர் இருக்கு. ஸோ வந்து ஷோரூம்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விண்டேஜ் ஒரு ஸ்ப்ளெண்டர் 2001 மாடல் ஓல்டு வண்டி. பின் டு பின் பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியா இன்னைக்கு இருக்க ட்ரெண்டிங்ல இந்த வண்டி ரெடி பண்ணிருக்காங்க. இந்த வண்டியை பத்தி இன்னைக்கு கம்ப்ளீட்டா பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலா வந்து இந்த பிளாக்கியோட ஓனர் வந்திருக்காரு. ஓனர்கிட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ணா ஹாய்ண்ணா. ஹாய், வணக்கம். அண்ணா உங்க பேருண்ணா? தமிழ். தமிழ். ஓகேண்ணா. நம்ம ஊருங்கண்ணா? நம்ம ஊர் எருமப்பட்டி. எருமப்பட்டி. ஓகே. ஆனா எதனால நான் வந்து இந்த வண்டி ரெடி பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு பழைய வண்டியில கிடைக்கிற ஃபீல் வந்து புது வண்டியில கிடைக்கல. கண்டிப்பா. அதனால இந்த வண்டி வந்து நமக்கு ரொம்ப சென்டிமெண்டான வண்டி வந்து. அதனால 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வண்டி வாங்கினோம். 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வண்டி கண்டமான நிலைமையில இருந்துச்சு. ரொம்ப பிடிச்ச வண்டி, அதனால இன்னைக்கு செலவு பண்ணி எல்லாம் ரெடி. வண்டி பார்க்க அச்சஸ்ல பிராண்ட் எப்படி சொல்றது, அலாய் எல்லாம் போட்டு கம்பெனில இருந்து வாங்கின எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க. இது எவ்வளவு செலவு ஆச்சு மதிப்பா? இன்னைக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு 55 to 60 ரூபாய்க்கு பக்கமா செலவாயிருக்கு. 55-60 ரூபா ஆயிருக்கு. ஆனா இந்த 55 to 60 புது வண்டியே வாங்கிருக்கலாமே. புது வண்டி வாங்கினா புது வண்டியில இருக்கிற ஃபீல் நமக்கு இதுலதான் கிடைக்குது. சந்தோஷம். ஸோ ஆக்சுவலா அண்ணன் சொல்ற ஒரே வார்த்தை தாங்க, எவ்வளவு வேணாலும் காசு கொடுக்குறேன், அந்த பழைய வண்டி ஃபீல் எனக்கு கிடைக்குமா. அண்ட் தென் பாத்தீங்கன்னா வந்து சென்டிமெண்டா வண்டிங்கிறாங்க. நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நீங்களும் பாத்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் வந்து புது வண்டியா ஃபர்ஸ்ட் உடனே நீங்க வாங்கியிருப்பீங்க. வாங்கி பாத்தீங்கன்னா சும்மா குப்பை கிடப்பீங்க. நம்ம வண்டியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ஆனா எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட் தான். ஆக்சுவலா வந்து பழைய வண்டி இப்ப எல்லாம் கேரளா ஸ்டைல பண்றாங்க, நீங்க ஒரிஜினாலிட்டி கம்பெனி மாதிரி பண்ணிருக்கீங்க. ஒரிஜினாலிட்டி கம்பெனி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நம்ம ஊருக்கு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. கரெக்ட். ஆக்சுவலா அது அண்ணன் ஒரே வார்த்தை, நம்ம ஊருக்கு இப்படி இருந்தா பிடிச்சிருக்கும். எனக்கு பிடிச்சது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளெண்டர், யமகா, இந்த மாதிரி டேஸ்ட் தான் நமக்கு பிடிக்கும். வண்டி நல்லா இருக்கு. ஆக்சுவலா வந்து ஒவ்வொருவருக்குமே டீட்டெயிலா பண்ணிருக்கீங்க. பார்த்து ஃபோர்ஸ் இந்த இண்டிகேட்டர், முக்கியமா இந்த ஆரன் செம்ம லவுட், பயங்கர லவுடா இருக்கு. இந்த ஆரன் எவ்வளவு வந்துச்சு? ஆரன் 1600 ரூபாய்க்கு பக்கம் வந்துருக்கு. இந்த வண்டிக்கு எல்லா ஸ்பேருமே கிடைக்குது. ஓல்டு ஸ்பேர் எல்லாமே கிடைக்குது. ஒரு போல்ட் நெட் விடாம அனைத்தும் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா எல்லாமே பின் டு பின் ரிசீவ் பண்ணிருப்பீங்களாட்டுக்கு. கண்டிப்பா. ஓகேண்ணா, உங்களை பார்த்து நம்ம வீடியோவை பார்த்து இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ளெண்டர் வந்து ரெடி ஆகி வந்துச்சுன்னா நம்ம எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே. இதே மாதிரி ஓல்டு வண்டி தயவுசெய்து சாக விட்டுறாதீங்க, காப்பாத்துங்க. கண்டிப்பா காப்பாத்தும். ஓகே, ரொம்ப யமகாவும் ஸ்ப்ளெண்டரையும் விடவே மாட்டேன். இன்னைக்கும் அண்ணன் பாத்தீங்கன்னா யமகா ஃபேன் தான் போல. ஸோ சீரியஸாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க சூப்பர் பைக் எதுலையுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரே வண்டி இந்த மாதிரி பழைய ஓல்டு விண்டேஜ் தான். ஆக்சுவலா அண்ணன் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான். அண்ணன் வந்து நம்ம குணாபட்டில இருந்தாரு. அண்ணன் கேட்டானா நான் புஷ் ஸ்ப்ளெண்டர் வாங்கிக்கலான்னு. இல்ல கண்ணு இது ஓல்டு மாடல். ஓல்டு மாடல் செம்ம ஷாக்கு. ஓகே, உடனே இந்த வீடியோ எடுத்துன்னு சொல்லி இதுக்காக எடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பண்ணி கொடுத்தது அனைத்தும் ரெடி பண்ணி கொடுத்தது நம்ம எருமப்பட்டி RX குணான்னு சொல்லிட்டு நம்ம தீவிர யமகா மெக்கானிக்கல் அவர்கள் தான். கடைசியா பாத்தீங்களா அண்ணன் ஒரு நோட்டீஸ் பாயிண்ட் வச்சிருக்காரு. ஆக்சுவலா வந்து இது நம்ம RX குணா அண்ணன்ட்ட ஸ்ப்ளெண்டர் ரெடியா இருக்கு. RX தானே பண்ணி பாத்துருக்கீங்க, ஸ்ப்ளெண்டர் பண்ணி பார்த்தது இல்லையா? இப்ப பண்ணிருக்கேன். சோ ரொம்ப தேங்க்ஸ் வண்டி கொடுத்தது. ஸோ இவ்வளவு தூரம் சொன்னோம். இந்த வண்டி சைலன்சர் எப்படி இருக்கு, சவுண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் தென் வந்து இந்த வண்டியில நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலா ஒர்க் பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன அதாவது ஒரிஜினாலிட்டி கெடுக்காம மைன்யூட்டா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. பிராண்ட் நியூ டயர் ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அண்ணன் கேட்டேன், ஆனா ரிமே பண்ணிருக்கலாமே, ஏன்னா நீங்க வந்து அலைவில் பண்ணி சொல்லி கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, கண்ணு கொஞ்சம் லாங் டிரைவ் போறேன், எனக்கு டியூப்லெஸ் டைப் ஒன்று தோணுச்சு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் அலைவில் எடுத்து அலைவில் இருந்து டியூப்லெஸ்ஸா மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படி டீட்டெயிலா பாத்தீங்கன்னா முக்கியமா ஹெட்லைட். ஸோ ஹெட்லைட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ணன் வந்து எல்இடி போட்டுருக்காரு. ஸோ பவர் வேற லெவல் இருக்கு. ஆக்சுவலா டைம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 தான் ஆகுது. வெளிச்சம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் பவர் அடிக்குதுன்னு. ஸோ வேற லெவல் இருக்கு. ஸோ வந்து ஒயிட்டும் எல்லோவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. வேற லெவலில் இருக்கு. லைட் உள்ள சிட்டி லைட் உள்ள எரியுதுங்க. ஃபிளாஷர் போட்டுருக்காங்க உள்ளே பார்த்து. ஆக்சுவலா வந்து ஃப்ரண்ட் வியூ பாருங்களேன், 2 இண்டிகேட்டரும் இருக்கு, உள்ள ஃபிளாஷர் இருக்கு. ஃப்ரண்ட் வியூ உண்மையாவே சூப்பரா இருக்கு.
அப்படி சைட்ல வந்தா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது இந்த ஹாரன் தாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஹாரன் எல்லாம் பாத்தீங்கன்னா கார்ல எல்லாம் பார்த்திருக்கேன், வண்டியில பிக்ஸ் பண்ணி நான் பெருசா பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கேன். இந்த சவுண்ட் மட்டும் கேள்வி எப்படி இருக்குன்னு பயந்துராதீங்க. எனக்கு வந்து வண்டி பக்கத்துல இருந்து கேட்கும் போது காது கிளியுது. ரெண்டாவது பட்சம் பாத்தீங்கன்னா வண்டி சுத்திலும் எக்கோ அடிச்சு காதுக்குள்ள விழுற மாதிரி இருக்கு. அப்படி ஆரன் அடிச்சா மொத்த ஆளையும் திரும்பி பாக்குறாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. கம்முன்னு இந்த ஆரனை மட்டும் அழுங்காம கழட்டி நம்ம கார்ல போட்டலாம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? ஓனர் பின்னாடி எடுத்து அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அப்படியே சைட்ல இருந்து பார்த்தோம்னா வந்து இன்ஜின் தாங்க மெயினா. அவர் என்ன சொன்னார்னா, இன்ஜின் வந்து வண்டி ஓரளவுக்கு இன்ஜின் கண்டிஷனா இருந்துச்சு, இன்ஜினை பிரிக்க வேண்டாம். அதாவது பாத்தீங்கன்னா வண்டி வாங்கினதுல இருந்து இவரு இன்ஜின் பிரிச்சு வேலையை செய்யலாமா, இன்னமும் பிரிக்காம இருக்கு. ஜஸ்ட் ஜென்டா செஞ்சா பண்ணிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் இன்ஜினை எதுவுமே பண்ணல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா முக்கியமாக இந்த வந்து பாருங்களேன், முக்கியமா இந்த சைலன்சர் பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஒரிஜினல் கம்பெனில இருந்து வந்து சைலன்சருங்க, ஒரு பீட் வேற லெவல்ல இருக்கு. நம்ம அந்த சீரியல்ல கேட்கிற அந்த பீட்டோட ஃபீல் இந்த சைலன்சர்ல கிடைக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுற மாதிரி எப்ப இருக்கிறேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? அது பீட் தெரியுதுங்களா? இந்த மாதிரி பீட் ரொம்ப பிடிக்கும். நம்ம சீரியல்ல இருந்து பீட் ஒரு அலாய் வரும். இதுக்காகவே பாத்தீங்கன்னா நான் வந்து பண்ணுவேன். ஃப்ரண்ட் வியூல இருந்து பாத்தீங்கன்னா வந்து மீட்டர் வந்து எந்த ஆல்டரும் பண்ணல. மீட்டர் பல்ப் மட்டும் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வண்டியோட லுக்குக்கும் இந்த ஹசார்டு போட்டது இதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அந்த ஃபோர்ஸ் இண்டிகேட்டர் பாருங்க வேற லெவல்ல இருக்கு. ஸோ ஓப்பனா சொல்ல போனா ஒரே வார்த்தை சொல்ல போனா இந்த ஸ்ப்ளெண்டர் இந்த ரேட்டுக்கு ஒர்த்து. ஸோ இது எங்க ரெடி பண்ணாங்கன்னா, அவரோட கடை அட்ரஸ் இங்க கொடுக்குறேன். யார் வேணும் டேரக்டா அவருக்கே போன் பண்ணி கேட்டுக்கு என்ன ஆள விட்டுருங்க. ஆக்சுவலா வந்து பழைய வண்டி ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஆள் பார்க்கதான் சொல்லலாம், ஆனா சூழானா சுழுக்கு எடுத்துருவாங்கிற மாதிரி இந்த வண்டி எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. ஸோ இதோட ஃபுல் அடுத்த என்ன அப்டேட் பண்றாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா ரெகுலரா வரும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா அண்ட் பார்த்தீங்கன்னா ஓல்டு விண்டேஜ் ஸ்டஃப் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஆல். ஒரே நிமிஷம் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நம்ம கிட்ட இருக்க ஒரு வண்டி பாத்தீங்கன்னா தரமா ரெடி ஆகி வில்சூன் பாத்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்க போது மறக்காம அதை பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.